அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இறைவன் மேலே அதீத பக்தியும் அளவற்ற அன்பும் வச்சுருந்தாங்களாம் பெண்மணி ஒருத்தி. அந்த பெண்மணி தினமும் வழக்கமாக தன்னோட இஷ்ட தெய்வமான சிவபெருமான கும்பிடுறதுக்காக பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தினமும் போயிட்டு வருவாங்களாம். ஒரு நாள் கூட விட மாட்டாங்களாம். அதே போல தான் அன்னைக்கும் அவங்க கடைக்கு போய் அர்ச்சனை தட்டில் இறைவனுக்கு சாத்துறதுக்காக தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் இந்த மூணையும் வாங்கிட்டு சிவபெருமான பக்தியில் நினச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். நாமளும் அவங்க கூட சேர்ந்து பக்தி எண்ணத்தோட என்னென்ன கதை நடந்துன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பெண்மணி கையில் வச்சிருந்த அர்ச்சனை கூடையில் இருந்த தேங்காய், வாழைப்பழத்தையும் கற்பூரத்தையும் பார்த்து கேலி பண்ணிச்சான். எப்படின்னா, வாழைப்பழமே நம்ம 3 பேர்லையும் நான் தான் அதிக பலசாலி, நான் தான் கெட்டியானவன், என்கிட்ட தான் இனிப்பான தண்ணீர் இருக்கிறது, கடவுள் என்னையே அதிசய பிறவியாய் படைத்தார் அப்படின்னு ஆணவ மொழியால் பேசிச்சான். அதை கேட்டு அப்படியே நகைச்சபடியே ஒரு புன்முறுவல் சிரித்தபடி வாழைப்பழம் சொல்ல ஆரம்பிச்சுச்சான். அட கூமுட்ட தேங்காயே, நீ அழுகி போனா நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டா. நானே இந்த உலகத்தில் மிகவும் அழகானவள், இனிமையானவள், இளமையானவள், முக்கணிகளுள் 3வது கனியாக தமிழ் மக்கள் என்னையே விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படின்லாம் அடிச்சு பிடிச்சி ஆணவ மொழியில் எக்கச்சக்கமாக போய் பேசிக்கிட்டு இருந்துச்சாம் வாழைப்பழம். 3வது இருந்தது அமைதியாக இருந்த கற்பூரமா. தேங்காவும் வாழைப்பழமும் சேர்ந்து கற்பூரத்தை எவ்வளவோ உசுப்பேத்தி பார்த்தாங்களாம். ஆனால் கற்பூரம் அவங்க 2 பேரோட கேலி பேச்சுக்கும் செவி சாய்க்காம இறைவனோட நினைப்பிலேயே அந்த பக்தை கொண்டு சென்ற அர்ச்சனை தட்டில் அமைதி காத்து இருந்துச்சான். ஒரு வழியாக அந்த பெண்மணியும் சிவன் கோயிலை அடைஞ்சிட்டாங்களாம். அங்கே போய் சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு அர்ச்சனை தட்டை பூசாரி கையில் கொடுத்தாங்களாம். பூசாரி இறைவன் முன்னாடி அர்ச்சனை தட்டை கொண்டு போகும்போது தலைக்குள்ள தண்ணீரை அதிக கனமாக சுமந்துட்டு இருந்த தேங்காய் ஆணவத்தையும் கூடையே சேர்த்து வச்சிருந்ததால இறைவன் அந்த தேங்காய்க்கு என்ன பதில் கொடுத்தார்? தேங்காய் இறைவன் முன்னாடி சம துண்டாக வெட்டுப்பட்டு சிதறடிக்கப்பட்டது. வாழைப்பழத்துக்கு என்ன தண்டனைன்னா, ரொம்ப இளமையானவள்னு ஒரு ஆணவம் வச்சிருந்து இல்லையா? ஆனால் பூசாரி இறைவனுக்கு ஊட்டி விடுவதற்காக வாழைப்பழத்தின் இளமையான அந்த தோலை கிழித்து நார் நாராக்கினார். அமைதி காத்திருந்த அந்த கற்பூரமோ இறைவன் முன்பு தீபபந்தமாக ஏற்றப்பட்டு இறைவனுக்கு அர்ச்சனை சாத்தப்பட்டு அது காற்றோடு காற்றாக வானலோகம் சென்றது. அதே போல தான் மனிதர்களே, நம்மளை எத்தனை பேர் கேலி கிண்டல் அவமானம் என்ன பேசினா கற்பூரத்தை மாதிரி அமைதி காத்து இருக்கணும். அப்படி நாம் அமைதி காக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இறைவன் அடுத்து வரக்கூடிய தர்ம யுகத்தை கண்டிப்பாக தருவார். நம்மளை யாரெல்லாம் நகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதுக்காக தான் இந்த சின்ன கதையை உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஐயா வைகுண்டரும் நமக்காக என்ன சொல்லியிருக்காங்க? மௌனமாயிரு என்னுடைய கண்மணியே, பொறுமை பெரியதப்பா புவியாழ்வாய் என் மகனே, பொறுமை பெரியது பூலோகம் நீ ஆழ்வாய் என்னுடைய மகனே அப்படின்னு நிறைய அற்புத வாசகங்களை அகில திரட்டு அம்மானையில் சொல்லியிருக்காங்க. ஐயா வைகுண்டர் மட்டும் இல்லை, எல்லா கடவுளையுமே நீங்கள் எந்தெந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, அமைதியாக இருந்தோன்னா அந்தந்த கடவுள் அவரவர் பக்தர்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வாங்க. ஒரு பழமொழி கூட நாம் ஒரு சினிமா படத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவன் முதல்ல நல்லவங்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பார், ஆனால் கடைசியில் கைவிட்டு விடுவார். இதுதான் இந்த கதையோட முழு கருத்தும். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. தினமும் இதே போல் ஒரு நல்ல தத்துவ கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.